நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்போம், என்னங்க உங்கள் மேலே அக்கறையோட ஒரு கருத்தை முன்வைக்கிறாருன்னா அதை கன்சிடர் பண்ணாமல் அதை அரசியல் ரீதியாக அணுகணுமான்னு கேட்குறாரு. உண்மைதான். இவர் நம்ம கல்வியாளர் பேசுகிற மாதிரி ஒரு குற்றம் குறைகள் இருக்கிறத வந்து சுட்டி காட்டுறதை வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாது. இடிப்பாரா இல்லாமல் ஏமாறன் கெடுப்பாரன் கெட்டு போகான்றத திருக்குறளெல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க. அது தப்பு இல்லை, வாஸ்தவம். ஆளுநர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், இங்கே குறைபாடு இருக்குது, நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி ஆளுநர் வந்து இவங்க சொல்கிற மாதிரி ஒரு அரசு பள்ளியில் பேசலை, அவருடைய மாளிகையில் தனியார் ஆசிரியர்களை அழைத்து வைத்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கூட்டத்தை நடத்துகிறார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுகிற ஆளுநர் ஆர்டிஃபிஷியல் கூட்டத்தை நடத்தினார். அதில் பேசுகிற ஒரு பேச்சு, அரசுக்கிட்ட என்ன குறைபாடு இருக்குது, இல்லை அரசாங்கத்தினுடைய மாணவர்கள்கிட்ட என்ன குறைபாடு இருக்குது, போதை பழக்க வழக்கங்கள் அதிகமாக மாணவர்கள் போகிறாங்க, அதை தடுக்கணும், அதை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு ஆசிரியர்களுக்கு அறிவுரை சொல்கிறதோ அரசுக்கு அறிவுரை சொல்லலாம், வரவேற்கலாம். ஆனால் ஒரு ஆளுநர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருந்துக்கிட்டு அரசை குறை சொல்கிறார். யார் அரசு? ஆளுநர் அரசு. எல்லாத்துக்குமான ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு ஒரு அரசாணை வந்தாலும் அது ஆளுநர் தான். நான் எப்படி பார்க்கறேன்னா கூடுதல் அக்கறை அவருக்கு வராதா? கண்டிப்பாக. அதான் நான் என்ன சொல்றேன்னா, கான்ஸ்டிடியூஷனலாக வந்து ஆளுநர் வேண்டாமா வேண்டுமான்ற ஒரு கருத்து இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. ரெண்டாவது, ஆளுநர் சோலாங் அந்த கான்ஸ்டிடியூஷன்லி இருக்கிற வரைக்கும் ஆளுநருடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய விமர்சனங்களை அது ஒரு பக்கம் நாங்கள் வைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் இருந்து கொண்டு கண்ணாடி அறைக்குள்ள இருந்து அவரே கல்லெடுத்து அடைகிறார். இது வந்து அவருக்கு வந்து அது ஒரு அவமானமா அல்லது வந்து இது ஒரு இழி சொல்லான்றதை வந்து அவர் விரும்பல, அது நினைக்கல. அவருடைய எண்ணமே என்னன்னா தமிழ்நாட்டை வந்து அவமானப்படுத்தணும், தமிழர்களை அவமானப்படுத்தணும், தமிழ்நாட்டு அரசாங்கத்தை வந்து இழிநிலைக்கு கொண்டு வரணும். தமிழ் மொழியை கத்துக்கிறேன், தமிழ் மொழியில பேசுறதை புரிஞ்சுக்கிறேன், தமிழ் மீது இருக்கக்கூடிய தமிழ் மொழியை கத்துக்காத போங்க, அது யாருக்கும் எந்த அக்கறை இல்லைங்க. இன்னைக்கு ரோட்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஆளுநர் தமிழை கத்துக்கனா தமிழை கத்துக்கலாம் எங்களுன்னா இருக்கு. ஆனா எங்களை நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க, அவமானப்படுத்தாதான் கேட்பாங்க. இப்போ ரோட்ல என்ன அப்படி அவர் அவமானப்படுத்துகிறார்? நான் கேட்கிறேன் சார், என்ன அப்படி ஆளுநருக்கு தரவு எங்க இருந்து வச்சிருக்கிறாரு? போதைப் பொருட்கள் அதிகமா இருக்கக்கூடியது வந்து அரசு பள்ளியினுடைய மாணவர்கள் மத்தியில் இருக்குதுன்னு அவர் எந்த தரவு வச்சு பேசுறாரு? ரெண்டாவது, தரம் வந்து தாழ்ந்து போயிருக்கு, குறைஞ்சி போயிருக்குது, அங்க ஸ்டாண்டர்டு கம்மியா இருக்குன்றதுக்கு ஆளுநருக்கு எங்க தரவு இருக்கு? நான் கேட்கிற ரெண்டு கேள்விகள்ல இந்தியாவிலேயே போதை பொருட்கள் பயன்படுத்துவதும் புகலிடமா இருக்கக்கூடிய மாநிலம் அவருடைய எஜமானா இருக்கக்கூடிய பிஜேபி ஆளுகிற மாநிலம் குஜராத்தும் உத்தரப்பிரதேசம் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து நேஷ்னல் என்ரோல்மெண்ட் ரேஷியோவாக இருக்கட்டும் இல்லை ஆல் இண்டியா ஸ்கூல் ஹையர் எஜுகேஷன் ரேஷியோவாக இருக்கட்டும், இதில் டாப் 3 ரேங்க் எடுக்க போனால் அதிகமான மக்கள் இருக்க போனால் பாப்புலேஷன் வைஸில் உத்தரப்பிரதேஷ் கொண்டு வராங்க, மகாராஷ்டிரா கொண்டு வராங்க. ஆனால் பாப்புலேஷன் கம்மியாக இருந்தும் ஆனால் அதிகமாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு 3rd பிளேஸ் வைக்கிறான். நீங்கள் அவர் என்ன சொல்றாரு, கல்விக்குள்ள வரும்போது 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்களை 75% ஸ்டூடெண்ட்ஸ்னால இரட்டை இலக்க எண்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சொல்லக்கூடிய ஆளுநர் சர்வேல என்றார். என்ன சர்வேங்கிறது அவங்க தான் சொல்லணும். நான் என்ன கேக்குறேன், சங்கரநாராயண ஏதாவது சர்வே வச்சிருக்கீங்களா? அதாவது ரெண்டு நிறுவனம் சார், ஏசர்ங்கிற ஒரு நிறுவனம் வந்து அவங்க வந்து கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ கேக்குறாங்க இல்லையா, அது எந்த நிறுவனம் கொடுத்துச்சோ அதே மாதிரி PISA பிசான்னு ஒன்னு இருக்கு, ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட். அவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணி சொல்லிருக்காங்கன்னா உலக அளவுல இந்தியாவினுடைய சராசரி கம்மியா தான் இருக்குது, இந்தியாவில தமிழ்நாட்டினோட சராசரி கம்மியா சொல்லுது. சரி, அப்ப இந்தியாவே வந்து பாட்டம்ல இருக்குங்கறாங்க. ரைட். இப்போ என் கேள்வி என்னன்னா சார், இல்ல என் கேள்வி என்னன்னா, நீங்க அந்த சர்வே அப்படியே கூட வச்சுப்போம். 9ஆம் கிளாஸ்ல இருக்கிறதுல 75% ஸ்டூடண்ட்ஸ் இரட்டை இலக்க எண்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. 10ஆம் கிளாஸ்ல என்ன ரிசல்ட் வருது தமிழ்நாட்டுல பப்ளிக் எக்ஸாம்? அதுதான் சார் ரோட்ல மனப்பாடம் பண்ணி கூட கல்வி சார். என்ன சார் ரெட்டை இலக்க என்ன புரிஞ்சுக்க முடியாதுன்னா மனப்பாடம் எப்படி சார் பண்ணுவாங்க சார்? நீங்க ஒரு லாஜிக் வேணாமா சார்? ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது क्वेश्चंस கேக்குறது ரெண்டு விதமா கேட்கலாம் கார்த்திக் செல்வன். ஒன்னு வந்து பொது அறிவு சம்பந்தமான லாஜிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் இது ரொம்ப இல்ல இது ரொம்ப மேலோட்டமா இருக்கு. ஆனா ரொம்ப ஆழமான ஒரு விமர்சனம். நீங்க வந்து இரட்டை இலக்க எண்களை அப்படின்னா என்ன, 100க்கு முன்னாடி இருக்கிற 99 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் 75%. சரி, 10ஆம் கிளாஸ் ரிசல்ட் என்ன சார்? உங்களுக்கு தான் தெரியும், நீங்க தான் கல்வியாளர். ஒவ்வொரு ஆண்டு 10ஆம் கிளாஸ் நம்மளுடைய அசஸ்மென்ட் பேட்டர்ன்லயே சில குறைபாடுகள் இருக்கு சார். குறைஞ்சபட்சமா எண்ணிக்கை தெரியாம ஒருத்தர் பாஸ் பண்ண முடியாது சார். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வந்து 80 மார்க்ல இருந்து 100 மார்க்ல 80 மார்க் தான் சார் பையன் எழுதி வாங்குறான், 20 மார்க் இன்டர்னல் அசஸ்மென்ட் சார். அத நான் இல்லன்னு சொல்ல சார். நீங்க அவன் பையன் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலே பாஸ் மார்க் எவ்வளவு? 33 பாஸ் மார்க் எவ்வளவு? 35 மார்க் சார். ஆமா. அப்போ நீங்க அவனுக்கு
எண்ணிக்கையே தெரியாம பாஸ் ஆவானா சார்? என்ன சார் பேசுறீங்க? 88ங்கற எண்ணிக்கை தெரியாம ஒருத்த பாஸ் ஆவானா? நீங்க நல்லா புரிஞ்சுங்க சார், 100 மார்க்ல 20 மார்க் நீங்க இன்டர்னல் அசஸ்மெண்டா கொடுத்துறீங்க. சரி, அதாவது பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலே 20 மார்க் கொடுத்துறீங்க. ஓகே, உங்க கணக்கு மீதி மார்க் வந்து அவன் வந்து நீங்க வந்து மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन இருக்குது, அவன் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनே படிக்காம ஒன்றாவது क्वेश्चनக்கு பி, இரண்டாவது क्वेश्चनக்கு பி, அப்படி 10 பி போட்டா 10 மார்க் வந்துரும் சார். எப்படி வரும் சார்? நீங்க பாருங்க, எப்படி வரும்? பெர்முடேஷன் காம்படிஷன்ல 25 இல்ல இவ்வளவு பேரா சார் பாஸ் ஆவா? 1 2 நீங்க வந்து அவன் வந்து அவனுக்கு லக் கிடைச்சது, அவனுக்கு அதிர்ஷ்டத்துல வந்தான்னு சொல்றாங்க. 25 மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन கொடுக்குறீங்க சார். அதான் சார் நான் என்ன சொல்றேன், 9 லட்சம் 10ஆம் கிளாஸ் ஐ திங்க் 12 லட்சம் பேர் நினைக்கிறேன், 11 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அத்தனை பேருக்கும் லக்ல தான் பாஸ் பண்றாங்களா இந்த 75%? எப்படி சார் லாஜிக் வேணாமா? சில விஷயங்களை பொதுவெளி டிபேட்ல வந்து நான் சார் நான் இல்ல பொதுவெளியில விவாதிப்போம், தப்பு இருக்குன்னா சரி பண்ணட்டும், இதுல என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க, ப்ரூவ் பண்ணணும், எதாரா ப்ரூவ் பண்ணணும். இப்போ நீங்க 40% மாணவர்கள் இல்ல சார் பாட புத்தகங்களை கூட படிக்க முடியவில்லை, அது கூட டிபேட் டிஸ்பியூட்டபிளா வச்சுக்கலாம், பேசலாம். ஆனா எண்ணிக்கையே தெரியாம ஒரு 75% இருப்பாங்க. என்ன லாஜிக் நீங்க எனக்கு சொல்லுங்க. இன்டர்னல் மார்க்ஸ் குழந்தைகளுக்கு போயிரு சார். சார் அத நான் மறுக்கல சார், 20 மார்க் இன்டர்னல் மார்க் சார், 20 முழுக்க கொடுத்துறாங்க. பையன் மார்க் எழுதுறான் சார். சரி, இப்போ இன்னொன்னு என்னன்னா 10 மார்க் வாங்குறான் சார். நான் இன்னும் மத்தவங்களோட கருத்து கேக்குறேன். இன்னொன்னு என்னன்னா 10ஆம் கிளாஸோட நிக்கல, அவங்க 11ஆம் கிளாஸ் போறாங்க. ஜிஆர் நம்ம டபுளா இருக்கோம்னா என்ன அர்த்தம்னா கல்லூரிக்கும் போறாங்க. எல்லா இடத்துக்கும் போகும்போது அங்க இருந்து வரக்கூடியதெல்லாம் இந்த வெறும் எண்ணிக்கை 88 தெரியாம இல்ல 76 தெரியாம 55 என்னன்னு தெரியாம போக முடியாது சார். இது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டு. எதுவுமே எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் சொல்றாரு. இல்ல சார் 75% அப்படியே இருக்க முடியும். 75% இருக்க முடியுமா சார்? நீங்க சொல்லுங்க லாஜிக்கலா. ஒருத்தர் வந்து அவங்களால கணக்கு போட முடியல, சொல்யூஷன் கொடுக்க முடியல, அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இல்ல, இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு டிஸ்கஷனுக்கு ஒரு டிபேட்டபிளா இருக்க முடியும். எண்ணிக்கையே தெரியாம 75% 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க நீங்க சொன்னீங்கன்னா, 9ஆம் கிளாஸ் படிக்கிறாங்கன்னு சொன்னா அது லாஜிக்கலா இருக்கான்னு ஒரு கல்வியாளர் நீங்க சொல்லுங்க. நம்ம அடுத்த ரவுண்ட்ல பேசுவோம். வர இல்ல 75% சும்மா இல்ல சார். சார் 11 லட்சம் பேரோ இல்ல 10 லட்சம் பேர் வச்சு 7.5 லட்சம் பேருக்கு எண்ணிக்கையே தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து அக்செப்டபிளா பார்க்கக்கூடிய கல்வியாளர்களுக்கும் தெரியும். பேசுவோம். எஸ் சார், அதாவது குறைபாடு இருக்குதுன்னா அதை சுட்டி காட்டினா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் சார், அதில் மாற்று கருத்தே கிடையாது சார். ஆனால் வந்து நீங்கள் வந்து டோட்டல் அக்யூசேஷன் பண்ணுறது தான் அதில் கொஷின் இருக்குது. உங்கள் அக்யூசேஷனில் வந்து இன்டென்ஷன் இருக்குது, உள்நோக்கம் இருக்குது, அரசியல் இருக்குது தான் நாங்கள் பேசுகிறோம். இப்போ நீங்கள் எல்லாம் பேசும்போது நிறைய பேர் வந்து சார் பேசும்போது ஆரம்பத்தில் வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து போதுமான அளவுக்கு குவாலிஃபை பர்சன்ஸ் ஸ்கில்டு லேபர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், குவாலிஃபைடா இல்லை சார். தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடியவங்க தான் சரி இன்னைக்கு உலக அளவில் வந்து மென்பொருள் சாஃப்ட்வேரில் வந்து அதிகமான இடத்துல போய் அக்கோமடேட் ஆகக்கூடியவங்க தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களோட. இப்போ ரீசெண்டாக காமகோடி சார், டைரக்டர் ஆஃப் ஐஐடி மெட்ராஸ், அவர் அரசு விழாவில் முதலமைச்சர் இருக்கும்போதே பேசுகிறார். என்ன, அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஐஐடி மெட்ராஸ் என்ரோல்மெண்ட் இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது 250 பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. இது அடுத்த கொஞ்ச நாளுக்குள்ள இது 1000 கொண்டு வரணும். ஸோ கவர்மெண்டோட ஸ்கூல் எஜுகேஷனுடைய பாலிசியை ஐஐடி மெட்ராஸ் காமகோடி சாரே வந்து ஒரு அரசு அதே காமகோடி சார் என்ன சொல்றாருன்னா, புதிய கல்விக் கொள்கை அல்லது தேசிய கல்விக் கொள்கை, அவங்க ரெண்டுல அதை NEPன்னு வச்சுப்போம் ஷார்ட். அவங்க ஒண்ணா சொல்றாங்க, நீங்க NEP சொல்லுங்க. இந்த அதுலயும் சரி ஸ்டேட் எஜுகேஷன் சிலபஸ்லயும் நல்லது இருக்கு, அதனால ரெண்டுல இருக்கக்கூடிய நல்லதையும் எடுத்துக்கணுங்கிறாரு. கரெக்ட். நாங்க ஒண்ணு மறுத்து பேசலையே. எங்களுடைய உயர்கல்வி அமைச்சரும் சரி, எங்களுடைய பள்ளிக்கல்வி அமைச்சரும் சரி, எங்க அரசும் சரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கிற நல்லதை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் மும்மொழி கொள்கை 5+3+3+2+ங்கிற முடியாது, நாங்க 10+2 இதுதான் சப்ஜெக்ட் சொல்றோம். நாங்க வந்து அடிப்படை பாலிசியில நாங்க கை வைக்க விட மாட்டோம் சார். பட் எங்களுடைய பாலிசி நீங்க வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு உங்க பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ற இம்போசிஷன் நாங்க குறை சொல்றோம். இதுதான் எங்களுடைய முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.